ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ். ஜாம்பி டிசீஸ் தெரியும், அது என்ன ஜாம்பி வைரஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் விஷயமே. ஜாம்பி வைரஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த ஓல்டஸ்ட் வைரஸ் ஃபவுண்ட் டில் டேட். இட் இஸ் ஓல்டர் தேன் த வைரஸ் ஃபவுண்ட் இன் 2013. என்னது 2013 ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் 2013 அதே ஏரியாவில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட வயசு வந்து 30,000 இயர்ஸ், இது வந்து 48,000 இயர்ஸ். இந்த ஜாம்பி வைரஸ்னால நம்ம ஜாம்பியாக ஆகுவோமா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த நியூஸை ரிப்பீட்டடாக பார்த்தா நம்ம கண்டிப்பாக ஜாம்பி ஆகிடுவோம் போல தான் இருக்குது. இந்த வைரஸை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இந்த ஜாம்பி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் சைபீரியான்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரோசன் லேக்கு கீழே தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரோசன் லேக் இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்மாஃப்ரோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 13 வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த ஜாம்பி வைரஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 2013 அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அகைன் இது வந்து ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இப்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் ஏன் இப்போது வந்து சடனாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு குளோபல் வார்மிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் கேஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுன்றனால க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வருதுன்றனால ஐஸ் கட்டியாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கிறனால லேக்குக்கு அடியில் இருக்கிற வைரஸ்லாம் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வைரஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேக்கு கீழே இருக்கும். அதெல்லாம் வந்து வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாம்பி வைரஸ்னால என்ன ஆகும், நம்ம ஜாம்பியாக மாறிடுவோமானா தெரியல. ஆனால் எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஜாம்பியாக மாறிடுவோம், கெட் ரெடி அப்படின்லாம் சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ்க்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேண்டோரா வைரஸ். இந்த ஜாம்பி வைரஸ் மட்டும் இல்லாமல் சைபீரியன் வில்ஃபோட குடல் அப்புறம் மேமத்தோட உள் இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜாம்பி வைரஸ் கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து இன்னும் பியர் ரிவ்யூ பண்ணல. பியர் ரிவ்யூனால் இந்த பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை வச்சு கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் பண்ணலன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாம்பி வைரஸ்னால என்ன ஆகுன்றது தெரியல. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கோவிட்லாம் வந்து வேறு லெவல் செஞ்சு விட்டுருச்சு கோவிடு. இந்த ஜாம்பி வைரஸ்லாம் வந்தால் நம்மளை செய்ய போகிறது உறுதி. அதனால் என்ன ஆகும்னே தெரியல. இந்த ஜாம்பி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சயின்டிஸ்ட் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பேண்டோரா வைரஸ். இந்த ஜாம்பி வைரஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 1969 பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து வைரஸ் வருமானு சொல்லலாம் வந்து பயப்பட்டாங்க. அது ஏன்னு பார்த்திங்கன்னா 1969 தான் வந்து பார்த்திங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூனில் லேண்ட் ஆனார். அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், த ஃபர்ஸ்ட் மேன் டு லேண்ட் ஆன் த மூன். அவர் எப்போ மூனில் லேண்ட் ஆனார்னு பார்த்திங்கன்னா 20th July 1969. இது ஏன் எனக்கு தெரியும், ஏன் நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் என் பர்த்டே. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூன்லேருந்து ஏர்த்துக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேட் பண்ணாமல் அவர் வந்து டக்குன்னு குவாரண்டைன் தான் பண்ணாங்க. அவரை குவாரண்டைன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் சூட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டேஷன் பண்ணாங்க. அதில் ஏதாச்சும் பாக்டீரியா இல்லைனா வைரஸ் ஏதாச்சும் இருக்குமோன்னு பயந்துட்டு. ஏன் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ்லேருந்து கூட ஏதோ ஜோம்பி வைரஸ் வரதான் வந்து அப்போ ஒரு டாக் போச்சு. ஸ்பேஸில் இந்த மாதிரி ஜோம்பி வைரஸ் பாக்டீரியா அப்படிலாம் இருக்குன்னு பயந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்போது இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குவாரண்டைன் டிஸ்இன்ஃபெக்ஷன்லாம் பண்ண அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுற ஈவெண்ட்டே வந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 2013 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் அதே இடத்துல வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுவும் 13 வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜாம்பி வைரஸ்னால நம்ம ஜோம்பி ஆகிடுவோமானா இன்னும் நமக்கு தெரியல. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பி வைரஸ்னால என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அதுபடி நம்ம என்ன பண்ணலான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஜாம்பி வைரஸ் வச்சு மீம்ஸ்லாம் போட்டு நல்லா கலாய்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரிகாஷியஸாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாம்பி வைரஸ்னால் என்னென்னு பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது இன்ஃபர்மேட்டிவான ட்ரெண்டிங்கான டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என் சேனல் சஷ்வின் ஏகேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.